அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போது ஆவணி மாத பலன் பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் என்பது நவகிரகங்களின் ராஜாவான சூரியன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய இந்த சிறப்பான மாதத்தில் ஆவணி மாதம் 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா இந்து மதத்தை கடைபிடிப்போர் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு விசேஷமான பூஜை. ஆவணி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வாஸ்து நாளாக இருக்கிறது. இந்த வாஸ்து நாளில் நீங்கள் மனை முகூர்த்தம் செய்து கொள்ளலாம். சாஸ்திர முறைப்படி வாஸ்து நேரம் மதியம் 2:31 முதல் 4:01 வரை உள்ளது. மதிய நேரத்தில் மனை முகூர்த்தம் செய்ய மன வருத்தம் உள்ளவர்கள் அதிகாலை 6:35 முதல் 7:35க்குள் சுக்கிரன் ஓரையில் மனை முகூர்த்தம் செய்து கொள்ள சுபம். இந்த மாதத்தில் தேய்பிரை முகூர்த்தங்கள் 4, வளர்பிறை முகூர்த்தங்கள் 4 என 8 முகூர்த்தங்கள் இருக்கின்றன. வளர்பிறை முகூர்த்தங்கள் ஆவணி 11, 12, 13, 19 என்று 4 நாட்களும், தேய்பிரை முகூர்த்தங்கள் 4, 5, 26, 29 என்று 4 முகூர்த்தங்களும் உள்ளன. இதில் சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக செய்து கொள்ளலாம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் என்று நாம் பார்த்தோம் என்றால், மிதுன ராசியிலே சுக்கிரனும் குரு பகவானும், கடக ராசியிலே புதனும், சிம்ம ராசியிலே சூரியனும் கேதுவும், கன்னி ராசியிலே செவ்வாயும், வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலே சனி பகவான் வக்ரகதியிலும் ராகு பகவானும் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு என்ன செய்கிறது என்று பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷபராசி நேயர்களே வணக்கம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே அவங்க அந்த காலபுருஷனின் 2வது ராசியை சேர்ந்தவர்கள். நீல ராசி பஞ்சபூத தத்துவத்தில் அது நீல ராசி. நிலம் என்றால் பொறுமை. மிக மிக பொறுமையாக இருக்கக்கூடிய, பொறுமையாக இருந்தே நிறைய வாய்ப்புகளை இழந்தவர்களும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் கவனமா இருந்துடும். திருவள்ளுவர் சொல்வது போல் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். நமக்கு நடக்கூடிய நன்மைக்கும் தீமைக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்களும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுமே பொறுப்பை தவிர வேற யார் மீதும் நம்ம குறை சொல்வதெல்லாம் எந்த ஒரு பயனுமே கிடையாது. அப்ப நம்ம இந்த ரிஷப ராசியில பிறந்திருக்கோம், நம்ம மாடை சிங்கமா வச்சிருக்கோம், நம்ம உழைக்கிறது மட்டும்தான் நம்ம கடமைன்னு அப்படியே கண்ண மூடிட்டே உழைச்சிட்டே இருந்தா நம்ம உழைப்பை எவனா ஒருத்தர் சுரண்டி தின்னுக்கிட்டே தான் இருப்பான். அப்ப நம்ம அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம உழைப்பை யார்கிட்ட எங்க எதற்காக பயன்படுத்துறோம், அந்த உழைப்பை யார் யார் உறிஞ்சுகிறார்கள், இந்த உழைப்பின் மூலமாக நமக்கு என்ன லாபங்கள் கிடைக்கிறது, அதை நீங்க சிந்திச்சு செயல்பட்டாலே உங்க வாழ்க்கை பொன்னான காலமா தான் இருக்கும். அதுவும் இந்த ஆவணி மாதத்துல உங்க ராசிநாதனான சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் குருவோடு சம்மந்தப்பட்டு இருக்கும் பொழுது இந்த மாதம் பிறக்கிறது. இந்த மாதம் 5ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு போகிறார். அப்ப தொழில், வேலை வாய்ப்பு இது சம்பந்தமான விஷயங்களில் இடம் மாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு. பொருளாதாரம் ஓரளவு பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு புழங்கும். பணம், காசு, யாருடைய பைசாவோ, உங்க பைசாவோ, அடுத்தவங்க பைசாவோ, ஏதோ ஒரு வழியில உங்களுக்கான தேவைகள் தடை இல்லாமல் நடந்துகிட்டே தான் இருக்கும். பணம் இல்லை என்றதால் எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு நின்று போவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் இருக்காது. அது அப்படியே இயல்பாகவே நடந்துகிட்டே தான் இருக்கும். இளைய சகோதரர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இளைய சகோதரர்கள் உங்களோட புத்திசாலியாக இருப்பார்கள். இளைய சகோதரர்கள் படிப்புக்காக நீங்க உங்களுடைய வேலையில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை எல்லாமே கொடுத்து நீங்க செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை கூட ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறார்கள். 4ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதி ஆட்சி வரும்பொழுது பட்டப்படிப்பை நோக்கி போகின்ற இளைஞர்களுக்கு பட்டப்படிப்பு எந்த ஒரு தடங்களும் விஷயங்களும் இருக்காது. தாயாருடைய உடல்நிலை கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீடு கட்டிக்கிட்டு இருக்க வயது முதிர்ந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வீட்டுக்கான கடன் வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அது வங்கி கடனாகவும் இருக்கலாம், அல்லது அரசாங்கத்துடைய வீடுகள் அமைச்சால் அது மூலமா நன்மைகளும் கிடைக்கும். அரசாங்கத்தின் உதவி, அரசாங்கத்தின் பைசா கொண்டு ஒரு நல்ல மனை அமைவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு. 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது. மனையில் இருக்கக்கூடிய மாண்ட பெண் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்வது உங்கள் குடும்பத்தினுடைய வளர்ச்சியை இன்னும் மென்மேலும் படிப்படியாக உயர்த்தி நல்ல செயல், நல்ல இடங்களில் கொண்டு வந்து கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியாகவே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வருகிறார். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்கள் ராசி 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு செல்வது மிக நல்லது. அப்ப பழைய கடன்கள் எல்லாம் அடைத்து விடுவீர்கள்.
பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்கி புதிய செலவு புதிய விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஏற்படும். அப்ப கடனாகவே தொடரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. சுப செலவுகள் சுப கடன்கள் தான் ஏற்படும். இடம் வாங்குவதற்காக, வீடு கட்டுவதற்காக, கார் வாங்குவதற்காக, கொஞ்சம் ஆடம்பரமான செலவு செய்வதற்காக, மகளிர் திருமணத்திற்காக, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி சுப விஷயங்களுக்காக தான் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்துமே தவிர அசுப நிகழ்ச்சி அசுப செலவுகளுக்கான வாய்ப்பு விஷயங்களை இந்த மாதம் உங்களுக்கு தராது. அதில் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அடுத்து 7, உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்துல உறவுக்குள் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது உங்கள் ஊரிலிருந்து அதிகபட்சம் 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் உங்களுக்கு ஒரு மனைவி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பெண் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் மணமகன் தேடிக்கொண்டிருக்கும் பெண் வீட்டாருக்கும் மிக அருகிலேயே திருமண பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் மிக சிறப்பாகவும் மிக செமையாகவும் இருக்கிறது. 8 வழக்கு வெற்றி தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து உங்கள் 8ஆம் இடத்தையே பார்க்கிற அனைத்து வழக்குகளிலும் வெற்றி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நமக்கெல்லாம் இது நடக்காது, நமக்கெல்லாம் இது கிடைக்காது என்று இருந்தவர்களுக்கு அது கிடைப்பதற்கான பாக்கியங்களையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும், அது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், குழந்தை பேராக இருக்கட்டும், திருமண பந்தமாக இருக்கட்டும், வெகு நாட்களாக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை இந்த ஆவணி மாதம் முழுவதும் செய்ய போகிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி சனி பகவான் 10ஆம் இடத்தில் ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். தந்தை வழி உறவுகளால் கொஞ்சம் தொல்லை ஏற்படும். தந்தையின் தொழிலை ஏற்று செய்யக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு விஷயங்களும் கிடையாது. பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் தந்தையின் தொழிலை ஏற்று செய்வதே மிக சிறப்பானதாக இருக்கும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, தந்தை கடைபிடிக்கக்கூடிய அதே துறை, அதே வேலை, அதே சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி செய்தால் அந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 10லே ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். கமிஷன் ஏஜென்சி சார்ந்த துறை வேலைகளும் மின்சார உபகரணம் சம்பந்தமான தொழில்துறை செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான பொன்னான வாழ்க்கை விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 11ஆம் அதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிற எப்படி செய்தாலும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணங்காசு எந்த விதத்திலும் தடைத்தடங்கள் இல்லாமல் மிகச் சிறப்பாக மிக செமையான விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிக பொன்னான காலம்தான். அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. சுப நிகழ்ச்சிகளும் சுப விசேஷங்களும் நடக்கக்கூடிய மிகச் சிறப்பான ராசி ரிஷபராசியாக மட்டும்தான் இருக்க போகிறது. இந்த ரிஷபராசிக்கார ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோகிணி, மிருகசீடம் இந்த 3 நட்சத்திரத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு வேலை உறுதி. அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு விவசாய நிலங்களுக்கான போர் போடக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உணவுத்துறை சார்ந்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, அது தாலுகா ஆபீஸ், வட்ட வளங்கள் துறை, இது சம்பந்தமான விஷயங்கள் வேலை செய்யவர்களுக்கோ, ரேஷன் கடை இந்த மடங்களை வேலை செய்யக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக வேலை வாய்ப்பில் பதவி உயர்வு, இந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதை, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மண்மனை வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் ஏற்படும். சகோதர வழிகளால் லாப நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டிற்கு மின் இணைப்புக்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு மின் இணைப்பு வீடு தேடி வந்து தருவதற்கான சாத்திய விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசிக்கு பொன்னான காலம்.